இந்த காலத்துல நாம ஜென்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சோ கால்டு மாடர்னைஸ்டு தாட்ஸ் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து பெரியவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஒபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து கொஞ்சம் வழுவிதான் இருக்காங்க. அதுக்கு காரணம் பெத்தவங்களும் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. நம்மளும் அவங்க சொன்ன பேச்ச ஓரளவு கேட்டோம். கேட்காத போது நல்ல 4 சாத்துவாங்க, அதையும் வாங்கிக்கிட்டோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த அளவு ஸ்ட்ரிக்டாவும் வளர்க்க முடியல. அதையும் தாண்டி நம்ம சொல்லி நம்ம ஏதாவது கைகி ஓங்குறோம் தெரிஞ்சது, அவ்வளவுதான் சுப், அவ்வளவுதான். நம்ம பேரே ரிப்பேர் ஆயிடும் கம்ப்ளீட் ரிலேட்டிவ்ஸ்குள்ள. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரியான ஜென்சி குழந்தைங்களை வளர்க்கறவங்களோட பாடு கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களால ஒரேடியா பிள்ளைங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாமலும் இருக்க முடியாது. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜென்சி பசங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, லேப்டாப்ல ஏதாவது ஒர்க் பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலும் வந்த கெஸ்ட் திரும்ப கிளம்புறதுக்குள்ளயாவது நடுவுல ஒரு 2 நிமிஷம் அவங்களோட உட்காந்து ஒரு ஹாய் ஹலோ சொல்லி வணக்கம் சொல்லி பேசினா சிறந்தது. வந்தவங்க ரிலேட்டிவ்ஸா இருந்தா என்ன உறவு முறைங்கிறத சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு மனசுல பதியட்டும். உனக்கு அவங்க இந்த முறை வேணும் அப்படின்னு. இல்ல ஃப்ரெண்டா இருந்தனா என்ன ஃப்ரெண்டு, ஏது ஃப்ரெண்டு, எங்க இருக்காங்கன்னு ஒரு 4 வாசக்கு 2 விஷயம் பேசுங்க. மறுபடியும் அவங்க உள்ள போய் படிக்கிறாங்களோ, லேப்டாப்ல விளையாடுறாங்களோ, என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். ஆனா வெளியிலேயே வராத அளவுக்கு அவங்க ரொம்ப பிஸி, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஹோம்ஒர்க், அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்னு பெரியவங்க சப்ப கட்டாதீங்க. இதனால வருத்தப்பட போறது உங்க வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லங்க, நீங்க தான். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் உட்காந்து கவலைப்பட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது இதோட போகாது. இந்த பழக்கம் நாளைக்கு இன்னும் பெருசாகும், இன்னும் சீரியஸ் ஆகும். நீங்க போய் பேசுறதுக்கே அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டிய நிலைமை வரலாம். யோசிச்சுக்கோங்க.